ஒரு மனிதரின் சொத்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு சமமாக இருக்க முடியுமா? இது சினிமா கதை இல்லை. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மனிதர் ட்ரில்லியனர் ஆகி இருக்கிறார். அந்த மனிதர் ஈலன் மஸ்க். வெள்ளிக்கிழமை நடந்த ஸ்பேஸ் எக்ஸ் IPO உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மேனுஃபேக்சரிங்க்கு அப்பாற்பட்டு சில முக்கியமான பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட், ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு வர பிஸ்னஸ். ரெண்டாவதாக ஸ்டார்லிங்க்ஸ், இது சேட்டலைட் அண்ட் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ். மூன்றாவதாக AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறைக்கு தேவையான டேட்டா சென்டர்ஸை உருவாக்குகிற பிஸ்னஸ். நான்காவதாக மார்ஸ் எக்கானமி, இது செவ்வாய் கிரகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிஸ்னஸ். ஸ்பேஸ் எக்ஸ் பங்குச்சந்தையில் அறிமுகமான முதல் நாளிலேயே $75 பில்லியன் நிதி திரட்டி சாதனை படைத்தது. ஒரே நாளில் அதன் மதிப்பு $2 ட்ரில்லியன் தாண்டியது. இந்த நிறுவனத்தில் ஈலன் மஸ்கின் பங்கு மட்டும் 42%. அந்த பங்கின் மதிப்பு சுமார் $800 பில்லியன் மேல். இதோடு டெஸ்லாவில் இருக்கும் அவரது பங்குகளையும் சேர்த்து மதிப்பிட்டால் எலன் மஸ்கின் சொத்து மதிப்பு மட்டும் $1.1 ட்ரில்லியன். ஆனால் இந்த $1 ட்ரில்லியன் என்றால் எவ்வளவு பெரிய தொகை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 ட்ரில்லியன் என்பது நியூமரிக்கல் வேல்யூவில் 1,00,000 கோடி. எலன் மஸ்கின் சொத்து மதிப்பு $1 ட்ரில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 95 லட்சம் கோடிக்கும் மேல். இதை கேட்டால் நம்மளுக்கு அவ்வளோ சாதாரணமாக புரியாது. அதனால் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்தியாவின் மொத்த பொருளாதார மதிப்பு சுமார் $4.15 ட்ரில்லியன். இந்திய மதிப்பில் 415 லட்சம் கோடி. அதாவது எலன் மஸ்கின் தனிப்பட்ட சொத்து மதிப்பீடு மட்டும் இந்தியாவின் ஆண்டு பொருளாதார உற்பத்தியில் கிட்டத்தட்ட 25%. உலகின் 6வது பெரிய பொருளாதார நாட்டின் 4ல் 1 பங்கு எலன் மஸ்கின் சொத்து மதிப்பு. இன்னொரு ஒப்பீடு, நீங்கள் தினமும் $1 மில்லியன் செலவு செய்தால் $1 ட்ரில்லியன் முழுவதும் செலவு செய்ய 2730 ஆண்டுகள் ஆகும். ஒரு நாளுக்கு இல்லை, 1 மணி நேரத்திற்கு $1 மில்லியன் செலவு செய்தாலும் 114 ஆண்டுகள் தேவைப்படும். இப்போ புரியுதா ட்ரில்லியன் என்றால் எவ்வளோ பெரிய எண் என்று? IMF தரவுகளின்படி உலகத்தில் சுமார் 20 நாடுகளுக்கு மட்டுமே $1.1 ட்ரில்லியன் மேல் GDP இருக்கிறது. அதாவது எலன் மஸ்கின் சொத்து மதிப்பு நெதர்லாண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளின் முழு பொருளாதாரத்தை விட பெரியது. இதோ இன்னொரு சுவாரஸ்யமான ஒப்பீடு. வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கும் மேன்ஹட்டன் நகரத்தின் பொருளாதார அளவு கூட சுமார் $1 ட்ரில்லியன் தான். அதாவது உலக நிதி மையத்தின் பொருளாதாரத்தையும் மஸ்க் மிஞ்சியிருக்கிறார். இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவின் பணக்கார நகரமான மும்பையின் GDP சுமார் $310 பில்லியன். கணக்குப்படி பார்த்தால் எலன் மஸ்க் தனது சொத்தால் மும்பை நகரத்தை 3 முறை வாங்கிவிட்டு இன்னும் $170 பில்லியன் கையில் வைத்திருக்க முடியும். அதுவும் போதாதா? ஜெஃப் பெசோஸ், லாரி எலிசன், லாரி பேஜ், செர்ஜி பிரின், இந்த 4 தொழில்நுட்ப ஜாம்பவான்களின் மொத்த சொத்து மதிப்பு சேர்த்து பார்த்தாலும் சுமார் $1.09 ட்ரில்லியன் தான். அதாவது எலன் மஸ்க் ஒருவரின் சொத்து மதிப்பு இந்த 4வரின் சொத்து மதிப்பை விட அதிகம். விளையாட்டு உலகத்தையும் பார்ப்போம். உலகின் 50 மதிப்புமிக்க ஸ்போர்ட்ஸ் பிரான்ச்சைஸ்களின் சொத்து மதிப்பு $353 பில்லியன். மஸ்கின் சொத்து $1.1 ட்ரில்லியன். கோட்பாட்டில் பார்த்தால் உலகின் பெரும்பாலான பிரபல ஸ்போர்ட்ஸ் பிரான்ச்சைஸ்களையும் வாங்கிவிட்டு இன்னும் நூற்றுக்கணக்கான பில்லியன் அவரிடம் மிச்சமாக இருக்கும். IPL பற்றி பேசினால் முழு IPL மதிப்பு சுமார் $18.5 பில்லியன் தான். RCB அணியின் மதிப்பு சுமார் $1.78 பில்லியன். கணக்குப்படி RCBயை மட்டும் எலன் மஸ்க் 500 முறைக்கு மேல் வாங்க முடியும். ஆனால் இந்த கதையின் முக்கியமான விஷயம் பணம் மட்டுமில்லை. ஒரு காலத்தில் பேபால் நிறுவனத்தை விற்ற தொழிலதிபர் இன்று ஸ்பேஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சேட்டலைட்ஸ் என பல துறைகளை இணைத்து உலகின் முதல் ட்ரில்லியனராக மாறியிருக்கிறார். இது வெறும் செல்வத்தின் கதை அல்ல, புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் மிகப்பெரிய கனவுகளின் கதை.